என் லைஃப்லேயே ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த அடுத்த 10 நிமிஷத்தில் நான் உயிரோடு இருப்பேனான்ற மாதிரி நேற்று ஒரு இன்சிடென்ட். எப்படிடா பிழைப்போம், இந்த இடத்துல இருந்து எப்படிடா தப்பிச்சு வெளியில் வருவோன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஷோ நடக்குது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போய் ரொம்ப ஒரு ஆவலாக போகணும், ரொம்ப ஆசையாக போகணும். ஏன்னா இந்த மாதிரியான ஷோஸை நான் அப்ராடில் பார்த்துருக்குறேன். பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இங்கே சென்னையில் பார்த்துருக்குறேன்னு சொல்லிட்டு நான் இன்ஃபேக்ட் வந்து இந்த ஆர்கனைசர்ஸ் வந்து ரொம்ப அவங்கள அப்ரேஸ் பண்ணி தான் நாங்கள் போனோம். ஆனால் போன இடத்துல கம்ப்ளீட் டிசப்பாயின்மெண்ட். எப்படி அதான் சொல்கிறேனே, எப்படிதான் நாங்கள் தப்பிச்சு வெளியில் வருவோன்ற மாதிரி ஆயிடுச்சு. The crowd was enormous and there was complete disaster in the organizing committee. ஒரு அஷர்ஸ் கிடையாது, தண்ணிக்கு வேண்டிய வசதி கிடையாது, இல்லை மொபைல் டாய்லெட்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. எங்க எல்லாரையுமே அப்படியே ஒரு அகதி முகாம்ல இருந்து நாங்க அப்படியே திறந்து விட்டு இந்த இந்த இங்கிலீஷ் மூவிஸ்ல எல்லாம் காட்டுவாங்க தெரியுமா, இந்த நீங்களாம் ஓடுங்க, வேர்ல்டு எண்ட் ஆக போகுது ஓடுங்கன்ற மாதிரி, அந்த மாதிரி நேற்று ஒரு சீனை நீங்க அங்க பார்த்துருக்கலாம். இந்த ஏர் ஷோ வாஸ் பர்ஃபெக்ட். அங்கே பெர்ஃபார்ம் பண்ணவங்களெல்லாம் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் அது வந்து ஒரு ப்ரௌட் மூமெண்ட் எங்களுக்கு. பட் அது எங்களால் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு என்ஜாய் பண்ணவே முடியல. ஏன்னா பக்கத்தில் இருக்கிற ஆள் எப்போ கீழே விழுவான், அவனை எப்போ ஸ்டாம்பீடில் சாவடிப்பாங்கன்ற மாதிரி நாங்கள் ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். எனக்கே வந்துட்டு தண்ணி எடுத்துட்டு தான் போகணும் நாங்கள். ஆனால் எவ்வளவு தண்ணி எடுத்துட்டு போகுது, கேலன்ஸில் எடுத்துட்டு போக முடியுமா? ஒரு 2 பாட்டில் தண்ணி எடுத்துட்டு போகணும். ஆனால் எல்லாமே முடிஞ்சிருச்சு, நேற்று வெயிலுக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு. அப்படி இருக்கும்போது பக்கத்தில் ஒரு சின்ன குழந்தை தண்ணி கேட்குது. அவங்க அப்பா வெளியில அந்த பிள்ளையை கூட்டிட்டு போக முடியாம கஷ்டப்படுறாரு. ஏன்னா அந்த கூட்டத்தில் எங்களால் வெளியிலேயே வர முடியல. ஒரு அஷர்ஸ் கிடையாது, ஒரு வாலண்டியர்ஸ் கிடையாது, எதுவுமே அங்கே கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஷோவை எந்த நம்பிக்கையில் நடத்துனாங்க? அண்ட் ஃபர்தர்மோர் இது ஒன்று உங்களுக்கு நேத்தோ இன்னைக்கோ தெரிஞ்ச ஒரு ஷோ கிடையாது. இது நடக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 மந்த்ஸ் முன்னாடியாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு இவ்வளோ பெரிய போலீஸ் டிபார்ட்மெண்ட், இவ்வளோ பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்டோடைய ஒரு பொலிட்டிக்கல் டீம் எல்லாமே இருக்குது. அப்படி இருக்கும் போது இவங்க இதை இன்னும் எந்த அளவுக்கு நல்லா நடத்தி இருந்திருக்கலாம்? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்துட்டு மக்களை எப்படி வந்து சேனலைஸ் பண்ணணும், எந்த இடத்துல கூட்டம் அதிகமாக இருக்கோ அங்கேருந்து அவங்கள மூவ் பண்ணி இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணணும், அந்த மாதிரியான எதுவுமே அவங்க சுத்தமாக பண்ணவே இல்லை, சுத்தமாக பண்ணலை. ஓகே, இது ஒரு காமன் பர்சனாக வந்துட்டு நான் சொல்லுறேன். ஏன்னா காலையில் சோஷியல் மீடியாவில் வந்துட்டு போஸ்ட் பார்த்தேன். அவங்க யாருன்னு எனக்கு தெரியல. ஓகே, பிகாஸ் ஐ எம் அன் அமெச்சர். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நானே ஒரு போஸ்ட் போடுறேன் இந்த மாதிரி. ஏன்னா போட்டே ஆகணுன்ற ஒரு முடிவோடு தான் நான் இதை போட்டேன் நான். ஏன்னா எனக்கு அது ரொம்ப கோவம் வந்துருச்சு அந்த போஸ்ட் பார்க்கும்போது. என்ன போட்டிருந்தாங்கன்னா, கூட்டம் சேர்ந்தா கூட்டம் வந்து ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் நடந்தால் உடனே மக்கள் தெரியலாம் வந்துருவீங்களா அப்படின்ற மாதிரி. ஆனால் ஒரு சில்லி ஸ்டூப்பிடான கொஸ்டின் அந்த ட்ரோல்ஸில் கேட்டிருக்கிறாங்க. நான் எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு பெய்டு ஐபிஎல், ஒரு பெய்டு ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட், இதுக்கே மக்கள் வந்து காசு கொடுத்து 10,000 15,000 டிக்கெட் வாங்கிட்டு போய் பார்க்குற ஒரு இந்த கண்ட்ரியில் இங்கே ஒரு ஃப்ரீ ஷோக்கு மக்கள் வர மாட்டாங்களா? மோரோவர் சின்ன பசங்க எவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க. இது நம்மளோட ஃபியூச்சர். இது எத்தனை பேரோட மண்டையில் வந்துட்டு அவங்க வந்து அந்த பிள்ளைங்க வந்துட்டு வி வாண்ட் டு டூ சம்திங் லைக் தட், நம்மளும் நாளைக்கு இந்த மாதிரியான ஒரு ஃபைட்டர் பிளேன் ஓட்டணுன்ற மாதிரியான கான்செப்டோடலாம் பிள்ளைங்க வந்திருக்கும். ஆனால் அதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ண முடியாத அளவுக்கு இந்த மாதிரியான ஒரு கேவலமான ஆர்கனைசிங் கமிட்டி. எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும். ஒரு F4 ரேஸ், F4ன்றது இங்கே ஒரு ப்ரெடாமினண்டான ஒரு விஷயமே கிடையாது சென்னையில். ஓகே, ஆனால் அதுக்கு கொடுத்த எஃபர்ட்டும், அதுக்கு கொடுத்த இவங்க போட்ட ப்ரோட்டோகால்ஸும், அதுக்கு கொடுத்த அந்த செக்யூரிட்டியும் ஆர்கனைசிங்கும், இதுக்கு கொஞ்சம் அதில் ஒரு 30% கொடுத்துருந்தா கூட பண்ணியிருந்துருக்கலாம். எவ்வளவோ இருக்குது. நான் வந்து உங்களுக்கு வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லணும்னா என்னோட இதுக்கு நான் நிறைய சொல்லலாம். பட் அட் த சேம் டைம் இவ்வளோ பெரிய ஒரு கமிட்டி இருக்கும் போது நீங்கள் இது இன்னும் எவ்வளோ பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ இட் இஸ் அன் அல்டிமேட் ஃபெயிலியர் ஆஃப் த போலீஸ் டிபார்ட்மெண்ட். அண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஃபெயிலியர் யாருன்னா சிஎம் தான். ஏன்னா சிஎம்க்கு கீழே தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அப்படி இருக்கும் போது வந்துட்டு அவர் இதை இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணியிருக்கீங்கன்றதை கொஞ்சம் அதை ரிவ்யூ பண்ணியிருக்கலாம். அழகாக வந்தாங்க, அவங்க கேலரியில் உட்காந்தாங்க, அவங்க பாட்டுட்டு திரும்ப அழகாக அவங்களோட கொன்வாயோட அவங்க போயிட்டாங்க. முன்னாடி ஒரு 5 கிலோமீட்டர்ஸ், பின்னாடி ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்க்கு அவங்க பக்கத்தில் யாருமே வர முடியாத அளவுக்கு போயிட்டாங்க. ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். யூ ஆர் பீப்புள் எலெக்டிவ் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ், உங்களுக்கு செக்யூரிட்டி தேவை தான். ஆனால் நாளைக்கு உங்களை எலெக்ட் பண்ணுறதுக்கு பீப்புள் இருக்கணும்ல. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா எப்படி எலெக்ட் பண்ணுவாங்க? யாரையும் வரவும் விட மாட்டீங்க, நீங்களா இருந்து எதுவும் செய்யவும் மாட்டீங்க. ஸோ என்னதான் செய்யலான்னு இருக்கிறீங்க? வாட் இஸ் த ஃபியூச்சர்?